Welcome to Dr. Maitli's Music Therapy channel. இந்த பதிவில் டிப்ஸ் டு பி ஆக்டிவ் இன் ஓல்ட் ஏஜ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், அவங்கள நடை பழக வேண்டும். நடை ஒரு வாரத்தில் 3 அல்லது 5 நாட்களுக்கு ஒரு 20 நிமிஷம் சாயந்தர நேரத்தில் நடந்துட்டு வரலாம். நடந்து போயிட்டு வரும்பொழுது வீட்டுக்கு தேவையான சில சின்ன சின்ன சாமான்கள் ஏதாவது வேணுமென்னா லெசன் ஒரு 2 கிலோ தூக்க முடியும், 4 கிலோ தூக்க முடியும்னா அதுக்கு உண்டான சாமான்களை வாங்கி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரலாம். ஸோ இந்த அடிப்படையில் நம்ம யோசிக்கணும்னு சொன்னால் இது நடக்கிறதுக்கு தினமும் நடக்கணும். ஏன்னா நடந்தால் தான் அந்த நியூரான்லாம் ஆக்டிவாக இருக்கணும். அப்புறம் மூளைக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும், சின்ன சின்ன கிராஸ்வேர்டு பசில்லாம் போட்டு பார்க்கலாம். அப்புறம் சில நேரத்தில் அடுத்தடுத்து சின்ன குழந்தையா இருக்கும்பொழுது ஒரு 10 வயசில் இருக்கிற பசங்கள்லாம் என்ன விளையாடும்னு கேட்டால் மேட்ச் பண்ணும். சின்ன சின்ன விஷயங்களை கொடுத்து ஒரே மாதிரி இருக்கிற மேட்ச் எல்லாம் பண்ணும். அதாவது 2 கிளி இருக்கிற மாதிரி, ஒரு சிங்கம் இருக்கா மாதிரி அப்படின்னு சின்ன சின்ன பேப்பர்ஸில் பார்த்துக்கிட்டே வந்தாங்களான்னா எதெல்லாம் 2 கிளி இருக்கோ அதெல்லாம் ஒன்றா எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் லைன் ஃபோட்டோ, சிங்கம் இருக்கும், சிங்கம் போல் இருக்கிறதெல்லாம் ஒன்றா தூக்கி வைக்கணும் அப்படின்னு சின்ன குழந்தையா இருக்குச்சே விளையாட சொல்லி தருவாங்க. அது மேட்சிங் எபிலிட்டியை ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட் வில் பி ஹெல்ப்ஃபுல். அந்த காக்னிட்டிவ் எபிலிட்டிஸில் கண்ணில் பார்த்த உடனே ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த பிஹேவியர், அதுக்கு தட் இஸ் கால்டு ஆர்கனைசிங் பிஹேவியர் ஆஃப் அரேஞ்சிங் திங்ஸ். அதுக்கெல்லாம் போகும். அந்த ஆர்கனைசிங் பிஹேவியர் ஒரு இண்டஸ்ட்ரியல் செட்டப்பில் தான் வேலை செய்யணும் அப்படின்னு மட்டும் இல்லை, அது ஒரு ஹோம் ஃப்ரண்ட்லையும் செய்யலாம். அந்த ஆர்கனைசிங் பிஹேவியர்ன்றது ஒரு ஹோம் மேக்கர். இது நாள் வரைக்கும் ஒரு லேடி அவங்க பணி ஓய்வு பெற்றிருக்கிறாங்கன்னு சொன்னால் நாளையிலேருந்து அந்த ஆர்கனைசிங் பிஹேவியரை முதல்ல அவங்க கிச்சனில் ஆரம்பிக்கலாம். ஆனால் அவங்க இது நாள் வரைக்கும் செய்யாதனால அவங்களுக்கு அது எப்படி இருக்கும், இட் இஸ் அன்வான்ட் ஒர்க்கு அப்படின்னு தோணுமா இருக்கும். ஆனால் இன் ரியல் இட் இஸ் நாட் ஸோ, இட் இஸ் அ மஸ்ட். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்ற வாரத்தில் சேரிட்டி பிகின்ஸ் அட் கிச்சன். ஒரு ஹோம் மேக்கருக்கு அவங்களோட சேரிட்டி எங்கே இருக்குது, முதல்ல சமையல் ரூம்லேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னால் சமையல் ரூமில் எல்லா திங்ஸும் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம். இது நாள் வரைக்கும் எந்த வேலையெல்லாம் விட்டு போயிருந்ததோ, எதையெல்லாம் சீராக செய்யலையோ அதெல்லாம் இப்போ சீராக செய்ய துவங்கலாம். பணிக்கு செல்கின்ற பெண்கள் அப்படின்னு சொன்னால் அதில் 100 பேர் வேலைக்கு போனால் 94 பேர் வீட்டில் ஒரு 50% மேலே வேலையை அது என்ன பண்ணுறதில்ல, சரியாக ஆர்கனைஸ்டாக செய்யறதில்ல. அதுதான் ரியாலிட்டியாக இருக்குது. ஒரு 6-7 பேர் அந்த வேலையை செய்கிறாங்க ஒழுங்கானா தே கேன் கண்டினியூ டு டூ த ஒர்க். மறுபடியும் தே கேன் ஆர்கனைஸ் வெல் ஆர்கனைஸ்டு கிச்சனாக வச்சுக்கலாம். இது போல் உள்ளவங்க இப்பொழுது தான் ஆர்கனைஸ் பண்ண துவங்கலாம். ஆனால் நெவர் இட் இஸ் டூ லேட் டு கமென்ஸ் எ ஒர்க். எப்போவுமே அது என்றைக்கு துவங்குறமோ அன்னிலேருந்து ஒரு 2 மாதத்துக்குள்ளே எல்லாமே ஒரு சீரான நிலைமைக்கு வந்துடும். ஏன்னா கிளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை, அதுதான் நிஜம், உண்மையும் அதான். அப்படின்னு சொன்னால் கிளீன்லினஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்தா அங்கே இறைவன் குடிகொண்டு இருப்பார் அப்படின்றத நம்ம மனசில் வாங்கினா அப்போ சுத்தமாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். யாரையாவது கூட்டு சுத்தம் செய்தாலும் நம்மளே பர்சனலாக செல்ஃப் ஹெல்ப் இஸ் அ பெஸ்ட் ஹெல்ப்னு சொல்கிற மாதிரி நம்மளே சுத்தம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சுத்தமாக இருக்கிறதுக்கு ஒரு முயற்சி கொடுத்தா டைம் வேஸ்ட் ஆகாது, நம்ம ஆக்டிவாக இருக்கலாம். ஒரு கார்னரை ஒரு நாளைக்கு செய்தால் கூட ஒரு வாரத்துக்குள்ள கிச்சன் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிரும். தென் யூ கேன் மெயின்டைன் த சேம். இது ஒரு உமனுக்கு சொல்கிறாங்கன்னு நினைக்காம இதே போல் வேலையை ஒரு மேல் ரிட்டையர் ஆகிட்டு வந்தாலும் அவரும் தனக்குன்னு இருக்கிற சாமானெல்லாம் எடுத்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணி சரி பண்ணிக்கலாம். அவருக்குன்னு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வச்சுக்கிற ஒரு கபோர்டு இருக்குன்னா அதை மட்டும் ஆர்கனைஸ் பண்ணலாம். முடிஞ்சால் பிள்ளைங்களோட ட்ரெஸ் இருக்கிற அந்த ரேக்கை கூட ஆர்கனைஸ் பண்ணி தரலாம். ஏன்னா டயத்தை வேஸ்ட் ஆக்காமல் கிடைக்கிற நேரத்தை சுத்தமாக இருக்கிறதுக்கு எதெல்லாம் முயற்சியோ அது எல்லாத்தையுமே செய்ய துவங்கலாம். இது ரிட்டையர் ஆன பிறகு நிச்சயமாக செய்யலாம். ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னே வீக்கெண்ட்ஸில் வீட்டில் இருக்கும்போதே செய்யலாம். ஆனால் ப்ரெசென்ட் டே சினாரியோவில் எல்லோரும் என்ன பண்ணுறோம், ஒரு வீக்கெண்ட்ஸு வரப்போகிறது அப்படின்னா அன்றையிலேருந்து என்ன பண்ணுறோம், வெளியில் போகிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிக்கிறோம். அந்த 2 நாள் சமைக்கிறதில்ல, அந்த 2 நாள் வெளியில் தான் சாப்பிட்றோம், வீட்டிலே தங்குறதில்ல. வீட்டில் பெரியவங்க இருந்தால் இவங்க ப்ரைவசி கெட்டு போகிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. முதல்ல ஒரு பெண்ணோட தாய் தகப்பனாக இருந்தாலும் தாய் தகப்பன் இல்லாமல் நம்ம யாருமே இல்லை. அதே மாதிரி ஆணாக இருந்தாலும் அந்த ஆணை அவருக்கும் தாய் தகப்பன் இல்லாமல் அவர் இல்லவே இல்லை. ஸோ அப்போ தாய் தகப்பன் எப்படி ப்ரைவசியை கெடுக்கிறவங்களா இருப்பாங்க? நாம் இருக்கிற வரைக்கும் நம்மளோட தான் இருப்பாங்க. இது நாள் வரைக்கும் நம்ம அவங்களோட தானே இருந்தோம். அப்போ அதுக்கு ரெசிப்ரோகேட் பண்ணுறதா இருந்தாலும் நம்மளோட பெரியவங்க இருக்க தான் இருப்பாங்க. பெரியவங்க இருந்தால் ஒரு வீக்கெண்ட்ஸில் ஒரு சாயந்தரத்தில் உட்காந்து இதெல்லாம் எப்படி நடக்கிறது, எப்படி செய்யணும் அப்படிலாம் பேசி பழகினா நமக்கும் அவங்களோட அனுபவம் கிடைக்கும். நமக்கும் ஒரு நேரத்தில் வெளியில் போகாமல்
வீட்டில் இருந்து செய்திகளை சிறப்பாக சேகரித்து கொள்ள முடியும். இதெல்லாம் எனக்கு வேண்டாம், ஐ எம் நாட் பாதர் அபவுட் இட் அப்படின்னு நம்ம இளைய தலைமுறை இருக்கிறவங்க சொன்னாலும் தவறு. பெரியவங்களோ நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம இருக்கிறோம்னு நினைக்கிறாங்கன்னு வைங்க, அதுவும் தவறு தான். 2 தவறு இஸ் ஈக்குவல் டு ஒரு ப்ளஸ் கிடையாது. 2 தவறுமே தனித்தனியாக திருத்தி கொள்ள வேண்டிய ஒரு பழக்கம். அதனால் முதுமையில் இருக்கும் பொழுது ஆக்டிவாக இருக்கணும்னு சொன்னால் பேர பிள்ளைங்களோட பேசணும், தன்னோட மகளோட பேசணும். பேசும்பொழுது அதில் ஏற்புடைய கருத்துக்களை சொல்லணும், அவங்களோட சுயநலத்தை பற்றி பேசிக்கணும். பையங்கள்னு சொன்னால் பசங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன சமாச்சாரம், வாட் ஆர் ஆல் த திங்ஸ் தே ஆர் டூயிங், ஹவு தே ஆர் ஏபிள் டு கம் அவுட் அப்படின்றதெல்லாம் எளிமையாகவும் தெளிவாகவும் அவங்கள சொல்லணும். இந்த பெரியவங்களுக்கும் அதுக்கு அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்ல தெரியணும். இதெல்லாம் இருந்தாலே மைண்ட் ஆக்டிவாக இருக்கும். மைண்ட் ஆக்டிவாக இருந்தால் மனம் எத்தனைக்கு புத்துணர்ச்சியோடு இருக்கிறதோ அதற்கு சமமாக உடலும் புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.